നമ്മളുടെ ബോട്ട് പോകുന്നത് ഹാർബർ കാണാനാണ്. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 80% 90% அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ரோட்டில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி அந்த பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முசிசம். நான் வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஆனால் இது நாள் வரையிலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடிட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தேன். அது வரையிலும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் முழுசாக பாருங்கள். வாங்க ஊர் சுற்ற போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நம்ம வந்து கேரளா திரிஷூர் ஜூ வந்து விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அந்த திரிஷூர் ஜூ வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். திரிஷூர் ஜூ வீடியோவோ அப்புறம் அங்கேருந்த மல்டிபர்பஸ் மியூசியம் வீடியோவோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இதுவரையில் பார்க்கல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த வீடியோஸோட லிங்க்கையும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோலையும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கிறேன். சரி, அங்கேருந்து கிளம்பி அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சினுக்கு பக்கத்தில் இருக்குது. கொச்சின் போகிற வழியில் ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த பீச்சை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதாங்க செராய் பீச். அந்த பீச்சுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா, நம்ம தனுஷ்கோடி போகிறப்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 சைடு கடலுக்கு நடுவில் வந்து ரோட்டில் நம்ம போயிட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 80% 90% அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ரோட்டில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி அந்த பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீச்சுக்கு போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவலையும் என்ஜாய் பண்ணுவீங்க, நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். இதுவரையில் நீங்கள் அங்கே போகலை அப்படின்னு சொன்னால் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கடல் தெரியும். அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் தான் வந்து பீச் இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் தங்கக்கூடிய அந்த ரெசிடென்சி அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நிறைய இருக்குது. பீச் ரெசார்ட் அதெல்லாம். அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஈவினிங் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வேறு பக்கம் போகிறதுனால அங்கே வந்து நிறைய வந்து அந்த மாதிரி ரெசார்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வந்து பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து நம்ம வண்டியை வந்து பார்க்கிங் போடலாம். ஆனால் இங்கேயுமே வந்து பார்க்கிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, 20 ரூபான்னு நினைக்கிறேன் காருக்கு. அண்ட் அங்கேருந்து ஸ்டெப்பில் ஏறி மேலே வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பீச்சோட வியூ வந்து பார்க்கலாம். நாங்கள் போன டைம் வந்து மொட்டை வெயில், மதிய நேரம் அப்படின்றனால வந்து கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. பட் இது ஃபேமஸ் பீச்சுன்றனால எப்போயுமே இங்கே கூட்டம் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுதாங்க அந்த செராய் பீச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் விளையாட முடியாது, ஏன்னா முன்னாடி கல் வரையிலும் அலை வந்து அடிக்குது. ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அங்கே மணலாக இருக்கும். அந்த மணலாக இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம விளையாட முடியும், கொஞ்சம் பீச்சில் காலெலாம் நினச்சிட்டு வர முடியும். அங்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே அது இல்லாமல் இந்த மாங்காய் மாதிரி ஸ்நாக்ஸ் விற்கிற கடைகளும் நிறைய இருந்துச்சு. அப்புறம் செராய் பீச்சில் விளையாண்டுட்டு அங்கேயே வந்து குளிக்கிறக்கு இடம்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அங்கே குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. ஸோ அங்கேயே வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சினுக்கு தான் போக போகிறோம். அவ்வளோ ஃபினான்சியலாக அதோட தலைநகரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கொச்சினை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த போர்ட்டில் தான் வந்து நிறைய வந்து அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த ஒர்க்லாம் வந்து ரொம்ப நடக்குது, அதிகப்படியாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் கொச்சின் பார்த்துக்கிட்டிங்கனாவே பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி போகிற வழியெல்லாம் பாலத்தில் 2 சைடு கடலுக்கு நடுவில் பாலத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும். வியூ அருமையாக இருக்கும். அண்ட் நிறைய இந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டு தான் வந்து இவங்க வந்து ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கொச்சினில் எந்த பக்கம் போய் பார்த்தீங்கனாலும் இந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே காட்டுறேன் நல்லா. இதுதான் அந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் ரொம்பவே அதிகமாக நடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர் லாரிலாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஹார்பரில் தான் வந்து நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறனால இங்கே வரக்கூடிய அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் நிறையவே இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் எத்தனை வண்டி அங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இங்கே பார்க்குற பாருங்களேன், இதுதான் வந்து அந்த கார்கோ ஏரியான்னு சொல்லுவாங்க, ஃபோர்ட்டோட கார்கோ ஏரியா. அங்கே தான் வந்து அந்த கண்டெய்னர் அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூட வந்தவங்க. அது பக்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டிங் போக போகிறோம், போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு. இந்த பில்டிங் பார்க்குறீங்களா, இந்த பில்டிங் தான் வந்து கொச்சின் ஹார்பரோட அந்த கஸ்டம்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து அந்த கஸ்டம்ஸ்லாம் வந்து இருக்காங்க, அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே பாருங்களேன் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வந்து இருக்குதுன்னு, எப்படி அடுக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம். இதெல்லாம் வந்து படத்தில் பார்த்தது தான். படங்களில் வந்து நிறைய கண்டெய்னர் வந்து லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கேயும் பாருங்களேன் கடலுக்கு மேலே கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ரயில் ரோடு வந்து அப்படியே போகுது. இங்கேயும் கடலுக்கு மேலே ரயில் ரோடு போட்டிருக்காங்க கொஞ்சம் தூரத்துக்கு. கொச்சின் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங்ஸுக்கும் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக அப்படியே கட்டியிருப்பாங்க நிறைய பில்டிங்ஸு. நம்ம இப்போ கொச்சினில் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் மெரைன் டிரைவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து கொச்சின் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஃபெரி போட்டில் போகலான்னு பார்த்தோம், பட் அதுக்கு சான்ஸ் கிடைக்கல, கூட்டம் சரியான கூட்டம். இதுதான் வந்து கொச்சின் மெரைன் டிரைவு. போனோம்னாவே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மை, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி விற்கிற மாதிரி நிறைய கடை இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, கண்ணு கட்டின தூரம் வரையில் அந்த இது இருந்தது, நடந்து போகிறது அந்த நடப்பாதை இருந்தது. பார்த்திங்கன்னா மயில் இருக்கையெல்லாம் கூட அங்கே வந்து விற்றுட்ருந்தாங்க. நிறைய மக்கள், பயங்கரமான கூட்டம். சரி அப்படின்ட்டு நம்ம போட்டிங் போகலான்னு டிக்கெட் எடுத்தோம். ஒரு டிக்கெட் வந்து 150 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு எடுத்துகிட்டு இங்கே தான் வந்து அந்த டூரிஸ்ட் போட்டில் வந்து நிறைய நிறுத்தி வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே போகிறப்ப ஈவினிங் மணி 5 ஆயிடுச்சு. ஸோ வந்து அங்கே கூட்டமே இல்லை. என்னடா கூட்டமே இல்லை, நம்ம மட்டும் தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏறி உட்காந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போய் ஏறி உட்காரப்ப நாங்கள் வெறும் 6 பேர் மட்டும் தான் போய் உட்காந்துருந்தோம். பக்கத்து போட்டில் ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. மொத்தம் அந்த போட்டில் வந்து ஒரு 15 சேர் வந்து அப்படியே போட்டு கட்டி வச்சுருந்தாங்க சேரவே. ஸோ இதில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். பட் போட் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக வந்துருச்சு. எங்கள் கூடவே இன்னும் 2 போட்டு கிளம்பிருச்சு. எப்படி வந்தாங்கன்னே தெரில. அப்புறம் அந்த போட் கிளம்புனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஆள் வந்து ஏறி வந்து அந்த ஹார்பரோட வந்து ஸ்டோரிலாம் சொன்னார். ஃபஸ்ட்டு ஓல்டு ஹார்பர் வந்து எப்படி இருந்துச்சு, அதை வந்து யார் யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஓல்டு ஹார்பரே வந்து எப்படி வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஹார்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேன்மேடு வந்து உருவாக்குனாங்க. இந்த ஹார்பருக்கு வரக்கு வழியெல்லாம் உருவாக்கி கடல்லேருந்து தனியாக வந்து அந்த கடல்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அந்த ஹார்பர் வந்து இங்கே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டினார். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் மலையாளத்தில் தான் அங்கே பேசி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எனக்கு புரிஞ்சுது. பட் நம்ம கூட வந்து ஒரு மலையாளி நண்பர் வந்து அவர் சொன்னதெல்லாம் வந்து நமக்கு தமிழில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணார். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் வந்து நிறைய போட்டில் வந்து நிறைய டைப் போட்டு இருக்குது. அதுலாம் வந்து அங்கங்கே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் வந்து இங்கே கொச்சினில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நம்மளோட இந்தியன் நேவியை சேர்ந்த ஒரு இந்த பேட்டில் ஷிப் அதெல்லாம் வந்து கட்டுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஒர்க் ஷாப் வந்து இங்கே பக்கத்தில், இங்கே கொச்சின் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே தான் வந்து அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிற்கிது. அங்கே வந்து யாரும் அலோவ் பண்ணுறதில்ல, விசிட்டர்ஸையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். நமக்கு அதோட சேர்த்து ஈவினிங் டைம் வேறு அந்த தண்ணியில் போட்டில் அப்படியே மெதுவாக ட்ராவல் பண்ணுறப்ப சார்லி படத்தில் முன்னாடியே ஒரு சாங் வருமே, அந்த ஹீரோயின் வந்து போட்டில் போகிறப்போ ஒரு சாங்கு, அந்த சாங் வந்து அப்படியே மனசுலேயே ஓடிட்டே இருந்தது. ஸோ அதையே அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து அந்த இடத்த வந்து ரசிச்சுட்டே வந்து ட்ராவல் பண்ணோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து தண்ணியிலேயே நிறைய நேரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எனக்கு ஓரளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 1 hour அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த போட்டிங் வந்து பிளான் பண்ணி போனோம். தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அதுவும் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கே இருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து கப்பல்லேருந்து கொண்டு வந்து இங்கே கரைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்துமே நடக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அதையுமே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஏற்றி மாற்றிட்டுருக்குறாங்க. அது வந்து எனக்கு லைட்டு கரெக்டாக டைரக்ட் அடிச்சனால காட்ட முடியல. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பறவைகளும் வந்து அந்த இடத்துல வந்து அங்கே ஆர்டிஃபிஷியலாக அமைச்ச அந்த மனுஷனால் அமைக்கப்பட்ட அந்த மேட்டில் வந்து நிறைய வந்து இருந்தது. இது வந்து பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்தது. இங்கே போட்டிருக்குது பார்த்திங்களா, போல்காட்டி பேலஸ் அண்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க டூரிஸ்ட்டாக விசிட்டர்ஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சரியாக தெரியல. பட் அங்கேருந்து பில்டிங்ஸ்லாம் பயங்கரமாகவே இருந்தது. பேலஸ்னால் அது எப்படியே ஏதோ ஒரு ராஜா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது, ஆனால் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
அண்டு அங்கே ஒரு யாட்ச் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ஏரியா தான் வந்து இன்டர்நேஷ்னல் மெரினான்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே இருக்கிற இன்டர்நேஷ்னல் மெரினானா அது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மெரினா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த போட்டில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா ப்ரைவேட்டாக, அந்த இடம் தான் வந்து மெரினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் மெரினானா அது இந்த கொச்சி மெரினா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன இந்த யாட்சில் வந்து இங்கே அழகாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபெரி போட்டு. அதில் தான் வந்து இந்த லாரி, வேனு, பஸ்ஸு, அப்புறம் பைக்கு, காரு, லாரி எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டு போவாங்க. ஆனால் அங்கே ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்மளால் ஏற முடியல. பயங்கர கூட்டம், நிறைய வண்டிகள் வந்து லைனாக நின்றுருந்துச்சு. நம்ம அதனால் வந்து அதில் ட்ராவல் பண்ணி வீடியோ போட முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடலான்னு நினைக்கிறேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொச்சினில் வந்து பில்டிங்ஸும் பயங்கரமாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து பில்டிங்ஸில் அந்த ஆர்கிடெக்சர் வந்து பயங்கரமாக கட்டியிருப்பாங்க. அண்ட் இதோட வந்து எங்கள் போட்டை வந்து திருப்பிட்டாங்க. நாங்கள் திரும்பி வந்து ஏறின இடத்துல போய் இறங்குற மாதிரி இங்கேயே வந்து திரும்பிட்டாங்க. அதாவது இதுவரையிலும் தான் வந்து அந்த போட்டு வந்துச்சு. நான் வந்து இடையில நிறைய இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியிலேயே போகிறத வந்து காட்டினா உங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் 1 ஹவருக்கு பக்கம் வந்து இந்த போட்டில் நாங்கள் போயிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டோட போட் ஸ்டேஷன், அதை ஜெட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து போட்டெலாம் வந்து நிற்கும். அங்கே இறங்கி நம்ம ஹைகோர்ட்டுக்கு போய்க்கலாம். அண்டு இதோட வந்து மொபைலே சார்ஜ் கம்மியாக இருந்தனால வீடியோ எதுவும் இதுக்கு மேலே எடுக்க முடியல. ஈவினிங் டைம்ங்கிறனால ரொம்ப இருட்டாக ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஈவினிங் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா அங்கேருந்து கிளம்பிட்டோம். எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு பக்கம் ஊர் சுற்ற போகலாம். கேரளாவையே கன்டினியூ பண்ண போகிறோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.